ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஷாக்கிங் அப்டேட் அப்படிங்கிறது தான். சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய டாப் மோஸ்ட் ரன்னிங் சீரியல் அப்படிங்கிறதுல கயல் சீரியல் அப்படிங்கிறதும் ஒன்று தான். இந்த கயல் சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைத்ரா ரெட்டி அவங்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. இந்த நியூஸ் எப்போ வெளியில் வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே செம ஷாக்கில் இருக்காங்க. அவங்களுடைய கணவர் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய டவுட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால் எல்லாருமே அவங்கக்கிட்ட ஏன் கொஞ்ச நாளாக உங்கள் பேஸில் உங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து எடுத்த ரீல்ஸு, உங்களோட கல்யாண புகைப்படம் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்கீங்களே, இது எதனால் உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துருச்சா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்னதான் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறப்ப சைத்ரா ரெட்டி அவங்க எந்த ஒரு பதிலுமே அளிக்காமல் அவங்க சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். சைத்ரா ரெட்டி அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் 2 பேருமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்டரும் தயாரிப்பாளருமான இவங்களோட ஹஸ்பண்டை இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருந்தது. இதனால தான் இப்போ இவங்க 2 பேரும் பெரிய ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. காதல் முதல் கல்யாணம் வரை அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் டிவி சீரியல் மூலியமா அறிமுகமான சைத்ரா ரெட்டி அவங்க அந்த சீரியல் மூலியமாகவே செம்ம ஃபேமஸும் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழ் சீரியலில் யாரடி நீ மோகினி அப்படின்ற அந்த சீரியலில் வில்லி கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அதில் இன்னுமே அதிகமாக வில்லியை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படின்றவங்க ஃபேன்ஸ் பேஸ் அப்படிங்கிறது அதில் வந்தது. அதுக்கப்புறம் தான் சன் டிவியில் கயல் சீரியல் மூலியமாக அறிமுகம் ஆனாங்க. அண்ட் கயல் சீரியல் இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸையே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட நடிப்புக்கு அவ்வளோ வெற்றிகரமான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சீரியல் இது வரைக்குமே நல்ல வெற்றிகரமாக ஓடிட்டு தான் இருக்குது. கயல் சீரியல் டாப் மோஸ்ட் ரன்னிங்கில் ஓடுறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது சைத்ரா ரெட்டியோட நடிப்பு அப்படிங்கிறது தான். அண்ட் இப்போ இவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க ரீசன்ட் டேஸாக அவங்களோட சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா புகைப்படத்தையும் நீக்கிட்டு இப்போ கரெக்டாக அவங்களோட ப்ரொஃபைலில் இருந்த ஃபோட்டோவையும் நீக்கிட்டாங்க. இதை நோட் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க இதை ப்ரூஃபோடையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ அவங்க 2 பேருக்கும் பிரிவு வந்துருச்சு, டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. பொதுவாகவே ஒரு கப்பல் அப்படிங்கிறவங்க பிரிய போகிறாங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைலில் அவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், ரீல்ஸ் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ சைத்ரா ரெட்டி அவங்களுடைய இதுலேயும் நடந்துகிட்ருக்கு. இப்போனா என்ன தான் நடக்குதுன்னு தெரியல. ரீசெண்ட் டேஸாகவே நிறைய செலிப்ரிட்டிஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய டிவோர்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ சைத்ரா ரெட்டி அவங்களுடைய லைஃப்லையும் நடக்க போகுதா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.